5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில இவர் சொல்றாரோ, ஏறத்தாழ அதனுடைய கவுண்டர் பார்ட் தான் இங்க திமுகவுல இன்னும் 3 மாதங்களில் 1 மாதத்தில் ஆட்சி கவிழும், தேர்தல் வரும் அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்றாரு. தாவேகா கொடுக்கக்கூடிய நல்லாட்சியை பார்த்து இவர் தாவேகாவுடைய தலைவர் விஜயனுடைய நல்ல திறமையை பார்த்து மயங்கி அதற்காக அவர் ஆதரிக்கணுன்றதுக்காக வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் எத்தனை டிவிக்கு சொல்லுவாங்க? இப்ப அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் செய்தது எல்லாமே சரியாக போயிடும். அதிகாரத்தை இழக்கிறவங்க செய்தது எல்லாமே தப்பா போயிடும், குற்றமா போயிடும். அப்படிதான் அரசியல் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள் பயணம் ஊர்வலமா வந்துச்சு இல்லையா, அந்த சோஃபா இப்போ எங்க இருக்கு? இந்த பக்கம் திமுக அதிமுக அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அதிகாரம் கை நழுவிய நிலையில இருக்கிறாங்க. இப்ப அதனால இந்த போட்டியில அவங்க செய்யக்கூடியது எல்லாமே ஒரு குற்ற செயல் மாதிரி சித்தரிக்கப்பட்டுட்டு இருக்கு. அதனால இதை நம்ம ரொம்ப பெருசா எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. 2 பேருமே குற்றவாளிகள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா. மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது தாவேகாவில இருந்து இந்த மாதிரி எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்கப்படுறதுக்கு பேசப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்குது பாத்தீங்களா? இந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன இந்த ஹோல் எபிசோடு என்ன சொல்ல வருது? வருமானத்திற்கான எந்த சோர்ஸுமே இல்லை. ஆனா அவங்க எல்லாம் பெரிய எதிர்பார்ப்புல கனவுல வந்தவங்க. எம்எல்ஏ ஆயிட்டோம்னா அப்படியா இருக்கும், ஜெயிச்சிட்டோம்னா இப்படி வந்துரும், மினிஸ்டர் ஆயிட்டா இப்படி வந்துரும் அப்படின்னு அந்த பல கனவுகள்ல வந்தவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஒரு ஏமாற்றத்துல இருக்கிறாங்க. விரக்தி அளவுக்கு போகல, ஒரு ஏமாற்றம் இருக்கு. இந்த உணர்வு இருக்கு. இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்போ இந்த விஷயத்தை பெருசாக்கி விடுறாங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 3 மாசத்துல கலந்து ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாசத்துல கலைஞ்சிரும் அப்படின்ட்டு. ஆனா தாவேகா அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படிங்கறதே விஜய் சொல்லி இருக்கிறாருப்பா. ஒரு பக்கம் இந்த விஷயங்கள் நடந்தாலும் ஆட்சி கலைப்புக்கான செயல்பாடுகளும் நடந்துச்சு. அதாவது அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்திலே இங்க ஆட்சி கலைக்கிறதுக்கான முயற்சிகளா ஈடுபட்டுச்சுன்னு கைது சம்பவங்களா நடந்துச்சு. முதல்ல இந்த 5 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா விஜய் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பேரங்கள் பத்தி ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு நடந்த சதிகள் பத்தியும் சொல்லிருங்கப்பா. அதான் 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில இவர் சொல்றாரோ, ஏறத்தாழ அதனுடைய கவுண்டர் பார்ட் தான் இங்க திமுகவுல இன்னும் 3 மாதங்களில் 1 மாதத்தில் ஆட்சி கவிழும், தேர்தல் வரும் அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் சொன்னதை என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அதே குற்றச்சாட்டை இங்கேயும் சொல்ல முடியும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் இடையில அல்லது 2 பேருடைய அணுகுமுறைக்கும் இடையில இருக்கக்கூடிய உள் உறைந்து இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் மனூவரை அது ஒன்னாக இருக்கு. இப்போ விஜய்க்கு எப்படி அந்த கான்பிடன்ஸ் வருது? 107 பேர் தான் இப்போதைக்கு, 107 தான் அவங்க கையில இருக்கு. அந்த அமமுக காரரை உன்னை சேர்த்துக்கலாம், அப்ப 108ன்னு வச்சுக்கிருவோம். ஏன்னா அவரு கட்சியில சேர்ந்துட்டார், அவர் எம்எல்ஏ. அப்ப 108 இடங்கள் தாவேகா கையில இருக்கு. இந்த 108 மட்டும் வச்சுட்டு இனி அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வர்றதுக்கான சூழலை இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, உருவாக்குறாங்க. இது எல்லாருமே தன்னெழுச்சியா அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல வந்துட்டாங்க அப்படின்றத யாரும் நம்புறதுக்கு இல்லை, நம்ப முடியாது. இன்னும் தமிழ்நாட்டுல யாரு கேட்டீங்கன்னாலும் இவங்க எல்லாம் அவங்க விருப்பப்பட்டுதான் போனாங்க அப்படின்ட்டு தாவேகாக்காரங்களே சொல்லுங்க பாப்போம். எத்தனை தாவேகாக்காரவங்க இந்த அதிமுகவில் இருந்து இதெல்லாம் அவங்களுடைய எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில சேர்ந்த அந்த நபர்கள் அவங்க சுதந்திரமா அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தாவேகா கொடுக்கக்கூடிய நல்லாட்சியை பார்த்து இவர் தாவேகாவுடைய தலைவர் விஜயனுடைய நல்ல திறமையை பார்த்து மயங்கி அதற்காக அவர் ஆதரிக்கணுன்றதுக்காக வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. எத்தனை டிவிக்கு சொல்லுவாங்க? எத்தனை கட்சி சார்பு இல்லாம இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எத்தனை பேர் இதை சொல்லுவாங்க? இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்க, முட்டாள்கள் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க கூடாது. அதுல எல்லாம் உண்மையே கிடையாது அவங்க சொல்றதுல. அவங்க யாரும் அவங்க விருப்பப்பட்டெல்லாம் வரல. அதுக்கு பின்னாடி ஒரு பேரம் நடந்திருக்கு, ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் அரசியல்.
அது அரசியல்ல இந்த பவர் பாலிடிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, ஆட்சியை கைப்பற்றக்கூடிய இந்த அரசியல். இதுல இதுல எதுலையுமே குற்றம் இல்ல, தப்பு ரைட்ன்ற அந்த நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல்னு வந்துருச்சு, அதிகாரம்னு வந்துருச்சு, ஆட்சின்னு வந்துருச்சு. இப்போ ஆட்சியை கைப்பற்றணும், ஆட்சியில போகணும், அதிகாரம் கைக்கு வரணும் அப்படின்னா எதை வேணாலும் செய்யலாம். இங்க வந்து நீங்க சாதாரண பொது வெளியில வேற சமூக வெளியில சொல்லக்கூடிய, குடும்ப சூழல்ல சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளை பற்றி இங்க பேசக்கூடாது. அந்த ஒழுக்க நெறிகளை இங்க பேசுறோம் அப்படின்னா இந்த அரசியல் வேற விதமான அரசியலாக இருக்கும். அப்படிப்பட்ட அரசியல் இப்ப இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை நம்ம எடுத்துக்கிறோம். உலக அளவுல இருக்கிற அரசியலை பற்றியே தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கு அரசியல்னு இருக்கக்கூடியதுல ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாது, தப்பு ரைட்டை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இங்க மைட் இஸ் ரைட். அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு நீ எந்த வழியை வேணாலும் கடைபிடிச்சுக்கோ. இதுல என்னங்க, குத்து வெட்டு கொலை எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. குற்றச்செயல்கள் எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் தப்பா ரைட்டா அப்படின்றது எது தீர்மானிக்கும்னா, அதிகாரம் யார் கைக்கு போகுதோ அவங்கதான் தீர்மானிக்க போறாங்க. இப்போ அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் செய்தது எல்லாமே சரியாக போயிடும். அதிகாரத்தை இழக்கிறவங்க செய்தது எல்லாமே தப்பா போயிடும், குற்றமா போயிடும். அப்படிதான் அரசியல் இருக்கு. இப்ப அதனால இதுல வந்து மத்த கட்சியில இருந்து வர்றவங்க அவங்க சுதந்திரமா வந்தாங்க அப்படி எல்லாம் இல்ல. பேரம் தான் பேசப்பட்டிருக்கு, அதற்கு விலை இருந்திருக்குது, அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்குது, பரிமாறப்பட்டிருக்கிறது, உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு. தாவேகால அப்படிதான் நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு பண்ணிருக்கிறாங்க. அடுத்து வரப்போறவங்க, இப்ப வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அடிப்படையில தான் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பின்னால ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு. ஏறத்தாழ இப்போ இதேதான் இந்த பக்கமும் நம்ம சொல்லலாம். அந்த தாவேகால இருந்து சில எம்எல்ஏஸ் பிரிக்க பாக்குறாங்கன்னு நடந்துச்சு இல்லையா, அதுக்கு இப்ப கைது வந்து இப்ப 8, 9, 10 ஆகிட்டு இருக்கு. நிறைய பேரை கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதுவுமே அதேதான். ஓகே, ஒரு குற்ற செயலாகவும் தவறான செயலாகவும் சித்தரிச்சுட்டு இருக்காங்க, விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இவங்க பண்ணப்போ அது தவறான விஷயங்களா படல. பேரம்ங்கிறதே நடக்கல. ஆனா சோஃபா போச்சு, நிறைய குதிரை பேரம், கழுதை பேரம், கண்டெய்னர் பேரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப இந்த சைடு நடக்கிறப்ப மட்டும் அதை கடுமையான விமர்சனங்கள் பண்றதுங்கிறது ஒரு நியாயமான விஷயமா? இல்ல, இந்த சோஃபான்னு சொன்ன உடனேதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சோஃபாவை பார்க்கவே முடியலைங்க. பல இடங்களுக்கு அந்த சோஃபா போச்சு. விஜய் போறாரு இல்ல, நம்ம அது இல்ல, அதாவது உள்ள ஒண்ணுமே இல்ல. வாடகைக்கு வாங்கின சோஃபா இல்ல புதுசா நாங்க ஆர்டர் பண்ண சோஃபா அப்படின்லாம் ஒண்ணு ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா. அந்த சோஃபாவை, அதாவது அந்த குறிப்பிட்ட நாள் பயணம் ஊர்வலமா வந்துச்சு இல்லையா, அந்த சோஃபா இப்போ எங்க இருக்கு, யார் அது எந்த ஆபீஸ்ல இருக்கு அல்லது எந்த இடத்துல அது இருக்கு, அது யார் பயன்படுத்துறா, எதுவுமே பொது வெளியில வரல. ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால சந்தேகங்களும் அதிகமாகுது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை பிரிச்சிருப்பாங்க, பிரிச்சு மேய்கிறது, இதெல்லாம் கூட என்ன நமக்கு தெரியல, விட்டுருவோம். அந்த அதாவது அந்த சோஃபா கண்ணுல படல அப்படின்றத மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப இந்த தாவேகாவுல இருக்கக்கூடிய ஆட்களை விலைக்கு வாங்குறதுக்கு திமுக மற்றவங்க அதிமுக காரவங்க சேர்ந்தோ இல்ல திமுகவோ இல்ல செந்தில் பாலாஜி என்ற தனி நபரோ அவங்களும் செய்தாங்க அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஊடக உலகம் இருந்தது அப்படின்னா, தாவேகா சைடுல எடுத்த முயற்சிகள், இந்த அரசை நிலைப்படுத்துவதற்கு எடுத்த அந்த முயற்சிகளையும் அந்த கிரிட்டிக்கலாக பார்த்திருக்கணும். அதை பார்க்கல. ஏன்னா அதிகாரம் இங்க கையில இருக்கு. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதிகாரம் எங்க இருக்கோ அவங்க செய்யறதெல்லாம் நியாயமானதாக இருக்கும். அதிகாரம் யார்கிட்ட இல்லையோ அல்லது இந்த அதிகார போட்டியில் யார் தோல்வி அடைகிறார்களோ அவங்க செய்யறது எல்லாமே குற்ற செயலாக வர்ணிக்கப்படும். இப்ப அந்த இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிகார போட்டியில அதிகாரம் யார் கையில மேலோங்கி நிக்குதோ, யார் கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே சரியான செயல் அப்படின்ற ஒரு வர்ணனை. இந்த பக்கம் திமுக அதிமுக அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அதிகாரம் கை நழுவிய நிலையில இருக்கிறாங்க. இப்ப அதனால இந்த போட்டியில அவங்க செய்யக்கூடியது எல்லாமே
ஒரு குற்ற செயல் மாதிரி சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இதை நம்ம ரொம்ப பெருசா எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. 2 பேருமே குற்றவாளிகள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, அல்லது 2 பேர் செய்யறதுமே அரசியல் தான். இதுல பணம் அப்படின்றது இவங்க இவ்வளவு பேசிட்டாங்க, இங்க இது வந்து சுதந்திரமா வந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. அதெல்லாம் சும்மா மேலோட்டமா பேசக்கூடியதுதான். இப்ப இவங்களுமே சொல்லலாம், நாங்க வந்து அவங்களா ஆர்வமா தான் வந்து கேட்டாங்க. ஒருவேளை இப்ப திமுக முன்னெடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா, தாவேகாவுல இருந்து ஒரு 10 எம்எல்ஏஸ் வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம். வந்துட்டு ஒருவேளை ஆட்சி இந்த கவுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கவுந்துருச்சுன்னா அப்ப என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் இந்த அவங்களே வந்து எம்எல்ஏஸ் அவங்க சுதந்திரமா அவங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி ஆன் தேர் ஓன் ஃப்ரீ வில், எந்தவித நிர்பந்தமும் இல்லாம வற்புறுத்தலும் இல்லாம அவங்க எடுத்த முடிவு. மக்கள் அதாவது ஆட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை அப்படின்றதுக்காக மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறையோடு அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தியாகிகள் அப்படின்ற ரேஞ்சில சொல்லியிருப்பாங்க. அந்த அதான் எல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்குதுங்க. இது எல்லாமே அதிகார போட்டி, அதிகார மோதல். இந்த மோதல்ல அதிகாரம் கையில இருக்கிறவங்க செய்வது சரி, அதிகாரம் இல்லாதவர்கள் செய்வது அவங்க சரியாக செய்தாலுமே அது தப்பு. ஓகே, இதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது, தாவேகாவில இருந்து இந்த மாதிரி எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்கப்படுறதுக்கு பேசப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்குது பாத்தீங்களா? இந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன இந்த இந்த ஹோல் எபிசோடு என்ன சொல்ல வருது? தாவேகாவுக்கு உள்ள இந்த மாதிரி வெளியிலிருந்து ஆட்கள் பேரம் பேசக்கூடிய நிலையில எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களா? அந்த அந்த அதுக்கான ஓப்பனிங் அங்க இருக்கா? அப்படின்னா அப்ப தாவேகாவுக்கு உள்ள என்ன நடக்குது? கட்சிக்கு உள்ள என்ன நடக்குது? இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 107 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேரு அமைச்சர்களா இருக்கிறாங்க, சில பேரு கட்சியில பொறுப்புல இருக்கிறாங்க, கட்சியில பொறுப்புல இல்லாதவங்க கணிசமா இருக்காங்க. இந்த எம்எல்ஏஸ் 108 பேர்ல 107 பேர்ல நீங்க கணக்கு பாருங்க. தேர்தல்ல போட்டியிடும் போது 100 பேருக்கு மேல 106ன்னு 103 106ன்னு கணக்கு சொல்றாங்க, 100ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 100 பேருக்கு மேல மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க. சில பேர்லாம் அதுக்கு முந்தின நாள் வந்தவர். அது இந்த ஊழல் சம்பந்தப்பட்டு பேசப்படுற அதுல அடிபடக்கூடிய நபர் எல்லாமே முந்தின நாள் வந்தவர். இப்ப அந்த 100 பேரு அதுல 50 60 பேர்கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க 100 கேண்டிடேட்ஸ்ல. மத்தவங்க ஒரு 120 பேர் 120 பேர்னு வச்சுங்களேன். அந்த 120 பேரு அந்த தாவேகால ஆரம்பத்துல இருந்து வந்தவங்க, இந்த ரசிகர் மன்றத்துல இருந்து, நற்பணி மன்றத்துல இருந்து அப்படி வந்தவங்க, அந்த புசி ஆனந்த் கூட இருந்தவங்க, அப்புறம் இடைப்பட்ட காலத்துல வந்து சேர்ந்துகிட்டவங்க, தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே வந்து சேர்ந்தவங்க, அப்படி ஒரு 120 பேரு. அந்த 120 பேர்ல ஒரு 40 45 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இந்த பதவிகள் கொடுத்ததுல, அமைச்சர்கள் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா, அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அவங்க எல்லாரும் ஒன்று இந்த விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, அடுத்து பெரிய பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஆட்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதவி கிடைச்சிருக்குது. மத்தவங்க பாத்தீங்கன்னா, இந்த ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்கன்னு சொன்னாலே அந்த 40 45 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள 2 பேர் தவிர மத்தவங்க எல்லாருமே சும்மாதான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து கட்சியிலேயுமே அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. கட்சிக்கு வேற ஆள் இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் கிடையாது, இந்த ஆட்கள் இல்ல, வேற புதுசா ஆட்களை போட்டிருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையுமே என்ன ஆயிடுச்சுன்னா, எம்எல்ஏவா இருக்கிறவருக்கு எந்த வருமானமுமே இல்ல. அமைச்சரா இருந்தா கொஞ்சம் வருமானத்திற்கான வழி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு பேராவது இருக்கும்ல. போலீஸ் வண்டி கூட வரும், 4 போலீஸ் கூட வருவாங்க, காவலுக்கு வருவாங்க, ஒரு பந்தாவாவது இருக்கும், மினிஸ்டர் அப்படின்ற அந்த அந்த கெத்து இருக்கும். அதுவும் கிடையாது. எம்எல்ஏன்னு நீங்க தொகுதிக்கு போனீங்கன்னா அங்க அந்த அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் கட்சியினுடைய தலைவர் அவர் அங்க இருக்கிறார், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் தான் எல்லாமே இப்போ அந்த கொடுக்கல் வாங்கல் போறாமே அவர் பண்ணிக்கிறார். எம்எல்ஏஸுக்கு ஒன்றும் கிடைக்கல, தொகுதியிலையும் மதிப்பு இல்லை, இந்த சட்டமன்றத்திலையும் மதிப்பு இல்லை, கட்சியிலையும் பெருசா இல்லை,
வருமானத்திற்கான எந்த சோர்ஸுமே இல்லை. ஆனா அவங்க எல்லாம் பெரிய எதிர்பார்ப்புல கனவுல வந்தவங்க. எம்எல்ஏ ஆயிட்டோம்னா அப்படியா இருக்கும், ஜெயிச்சிட்டோம்னா இப்படி வந்துரும், மினிஸ்டர் ஆயிட்டா இப்படி வந்துரும் அப்படின்னு அந்த பல கனவுகள்ல வந்தவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஒரு ஏமாற்றத்துல இருக்கிறாங்க. விரக்தி அளவுக்கு போகல, ஒரு ஏமாற்றம் இருக்கு. அப்புறம் என்னடா நமக்கு கிடைக்க வேண்டியது நேத்து வந்தவன் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒப்பீடு இருக்கு பாத்தீங்களா, ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் அப்படின்றது. ஒப்பிட்டு தனக்கு தான் இழந்துட்டதாக ஃபீல் பண்றது, எனக்கு வர வேண்டியது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றது. இந்த உணர்வு இருக்கு. இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்போ இந்த விஷயத்தை பெருசாக்கி விடுறாங்க. இந்த பேரம் பேசுனது இருக்கு இல்லையா, இது சாதாரணமா நடக்கக்கூடியதா, எல்லாருமே யாரும் நடந்திருக்கும். அங்க அவங்க பேசுறாங்க, அங்க இங்க பேசுறாங்க, இப்படி திமுகவா அதிமுகவா ஒன்னா சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு கேஷுவலா அங்க யாராவது பேசியிருப்பாங்க. இப்ப என்னன்னா ஜெயிச்ச பெரிய உடனே போய் லெவல் ரெசார்ட்ல தங்க போயிட்டாங்க. வச்சாங்களப்பா, அறிவுரை எல்லாம் வழங்குனாங்களா, பணத்தாசை கேட்டு யாரும் போயிடாதீங்க அப்படி மாதிரிலாம் நடந்துட்டான் ஆமா. ஜெயிச்ச உடனே. இப்ப இந்த பெரிய இடங்களுக்கு லெவல்ல போயிட்டா அவங்க எல்லாருமே இந்த ஈவினிங் தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி கீட்டியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பேசிக்கிடுவாங்க. இந்த பெரிய கிளப்புகள்லாம் இருக்குது பாத்தீங்களா, நம்ம பெருசு அந்த பேர்களை சொன்னா நமக்கு பிரச்சனையாயிடும். அதெல்லாம் இந்த கிளப்ஸ்ல எல்லாம் போயிட்டு இதுதான் அவங்க பேசக்கூடியது. பயங்கரமான இந்த லாபியிங் அப்படின்றது, இந்த லாபியிங்ன்றது இட் இஸ் லீகல் இன் மெனி கண்ட்ரீஸ். உலகத்துல பல நாடுகள்ல இந்த அரசியல்ல லாபி பண்ணிக்கிறது, அதாவது ஒரு பெரிய தொழில் அதிபர் அல்லது தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்த இந்த அரசுல நிகழ்த்தணும் அப்படின்னா அது சம்பந்தமாக பேசுறது, அதுக்கு உரிய கொடுக்கல் வாங்கல் என்னவோ அது எல்லாத்தையும் பேசி அதுக்கு அது எல்லாமே சட்டப்படியாகவே செய்யறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனலாகவே நடக்குது. இது ஒரு தொழில் ரீதியான அணுகுமுறையாக இருக்கு லாபியிங் அப்படின்றது. இந்த மீடியேஷன் அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லிக்கலாம். புரோக்கர் பண்றதுன்றது சாதாரணமா நம்ம பண்றோம். இப்ப பல சொற்கள் இருந்தாலும் இந்த லாபி பண்றதுன்றது பொதுவாக அரசியல் தளங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிராக்டிஸ் தான். இப்ப அதனால இவங்களை பற்றி இவங்க பேசிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி இது பண்ணாங்க, அங்க இது பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அக்செப்டபிள், எவ்ரிதிங் இஸ் காமன் நார்மல் இன் பாலிடிக்ஸ். ஓகே, இதுல அவங்களை குறை சொல்லி அப்படின்றதுல எல்லாம் பாயிண்டே கிடையாது. அந்த விதத்துலதான் இப்போ தாவிக அவங்களுடைய அணுகுமுறையையும் நம்ம பார்க்கணும், திமுக அவங்களுடைய அணுகுமுறையும் நம்ம பார்க்கணும்.